அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் ஆண்டவர் இன்று தருகிற வார்த்தையை தியானிக்கிறோம்னா ஜெபிப்போம். அல்லேலூயா. அன்பாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நிலவிளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரையிலும் காத்தீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. தேவனை சுதிக்கிறோம். இந்த நாளிலும் மறுபடியும் வேத வாக்கியங்களை தியானிக்க எங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தீர் சுவாமி. ஆவியின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் வசனம் தந்தார் என்று வேதம் சொல்கின்ற பிரகாரம் ஏதந்த வசனத்தை சொல்லுகிறார். இதை கேட்கின்ற மக்களுடைய அதேவனை உள்ளங்களை துணிக்கட்டும், பிரயோஜனமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தாவே கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நம்முடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிற அப்படின்னா உமக்கு நன்றி சுவாமி. நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆமையின் கர்த்தாவே கிருபையாயிரும். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து நாவிலிருந்து பேசுகிறார்கள். இவை நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் மனிதனை படைத்து மனிதனை ஆசீர்வதிக்க அவனுக்கு தேவன் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்தார். அதாவது தேவன் நமக்கு கட்டளையிட்ட காரியத்தை நிறைவேற்றுவதும், அவர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை நாம் விரும்பாததும், அதை மனதில் ஏற்றுக்கொள்ளாததும், கேட்காதும் பார்க்காதும் இருப்பதுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம், பரிசுத்தத்தினுடைய அலங்காரம். அதுதான் அங்கே பார்க்கும்போது ஆதி மனிதனை ஆண்டவர் படைக்கும்போது அவரை படைத்து அப்படியே விட்டு விடாதபடி அவருக்கு வேண்டிய சகல விதமான ஏற்பாடுகளையும் செய்து அருமையான தோட்டத்தை உண்டாக்கி அதில் அவருக்கு வேண்டிய சகல விதமான அருமையான கனி விருட்சங்களை வைத்து அவருக்கு ஒரு கட்டளை இட்டார். அந்த கட்டளையை மட்டும் நீ மீறாதே, எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொள் என்று சொன்னார். அவன் அந்த கட்டளையை கேட்டிருந்த போதிலும் அதை அவர்கள் மீறிவிட்டார்கள். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கும் போது தேவன் கொடுத்த கட்டளையை இங்கே நாம் பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படி அவர் கட்டளையிட்டார் என்று காணுகின்றோம். இதை சத்துரு அறிந்து அது அம்மா இருக்கிற நேரத்தில் வந்து சாத்தான் வேறு ரூபம் கொண்டு, பாம்பு ரூபம் கொண்டு வந்து, அதாவது அவரிடத்தில் பேசி ஏன் சாப்பிடக்கூடாது இப்படி சொன்னார் ஆண்டவர். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் சாக மாட்டீர்கள், கடவுளை போல ஆயிடுவீங்க, தேவர்கள் போல ஆயிடுவீங்க, அதுக்காகத்தான் அப்படி செய்திருக்கிறார். உடனே இந்த அம்மாவுக்கு அந்த மரத்தை பார்க்கணும், கனியை பார்க்கணும்னு எண்ணம் வந்துட்டு பார்த்த உடனே முதலில் ஆரம்பித்த காரியம் உள்ளத்தில் ஏற்பட்ட பொல்லாத சிந்தையாகிய இச்சை என்கிற அந்த கவர்ச்சி உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டது. கர்த்தருடைய வார்த்தை எங்கே மீறப்படுகிறதோ அங்கே இதுதான் நடக்கும். தேவ வார்த்தை மீறப்பட்ட உடனே அவள் உள்ளத்தில் அந்த கனியின் மேலே ஒரு பெரிய இச்சை, ஒரு கவர்ச்சி. அது பார்ப்பதற்கு அழகு, புசிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்றெல்லாம் அவருக்கு துடிப்பு அங்கே ஏற்படுகிறது நாம் காணுகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். எல்லாரும் பாவி ஆகிட்டாங்க. அப்படினால இப்ப என்ன ஆயிடுச்சு? அதாவது தேவன் அவர்களுக்கு ஒரு அருமையான மகிமையின் வஸ்திரம் கொடுத்திருந்தார். அந்த மகிமையின் வஸ்திரம் அவர்களை விட்டு அந்த நேரத்திலே போயிட்டு பார்த்தார்கள். தங்களை நிர்வாணிகள் என்ற பாவ உணர்வு, அவர்களுக்கு வெட்கம், அவர்களுக்கு பலவிதமான கூச்சங்கள் அதுவரைக்கும் கிடையாது. அதுவரை கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு வருகிறது வரைக்கும் அந்த தூய வாழ்க்கை, இறைவன் எப்போ வருவார், குளிர்ச்சியா நேரத்தில் வருவார், எப்போ வருவார், அவருடைய உலாவலாம் கொஞ்சலாம் என்று இருந்தவர்கள் ஆண்டவருடைய ஒரு சொல்லை மீறினார்கள். அந்த சொல்லை மீறினபடினால் நடந்த சம்பவம் என்ன என்றால், இச்சை என்ற ஒன்று உள்ளே குடிகொண்டு விட்டது. தேவன் பார்க்காது என்பதன் மேலே கவர்ச்சி ஏற்பட்டு விட்டது. அது ரொம்ப அருமையாக புத்தியை தெளிவிக்கிறது. புத்தியை தெளிவித்து பாவத்துக்கு நேராக
புத்தெளிவித்து தாங்கள் நிர்வாணி என்று காணத்தக்கதாக ஆயிற்று. தங்களுக்கு தேவன் கொடுத்த மகிமையின் வஸ்திரம் போயிற்று, எல்லாம் போயிற்று. கர்த்தரும் இன்னும் வரவில்லை. இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? மரத்தடியில் ஒழித்து கிடக்கிறார்கள் என்று காணுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இது கதையாக நீங்கள் எடுக்க வேண்டாம். இது ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்த புஷ்டியான ஒரு காரியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் கூப்பிட்டார், ஆனால் அவர்கள் ஒழித்து கிடக்கிறார்கள். அங்கிருந்து குரல் கொடுத்தார்கள், எங்கே இருக்கிறாய்? நான் எங்கே இருக்க சொன்னேன், இப்போ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். எங்கே இருக்கிறார்? நான் இருக்க சொன்ன இடம் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். நான் சொன்ன காரியத்தை மீறி விட்டாயா? ஆமாம் ஆண்டவர், இப்படி ஆயிற்று. அவருக்கு யார் இதை சொன்னது? உனக்கு இதை வெக்கமெல்லாம் சொல்லி தந்தது யார்? சாத்தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த வஸ்திரத்தை இழக்க செய்து அவர்களை நிர்வாணிகளாக்கி அவ்விதமாக தேவன் வைத்திருக்கிற சுகத்தை, அருமையான இன்பமான வாழ்க்கை, அந்த மேன்மை இழக்க செய்வதற்காக சத்துரு செய்கிற கொடுமையான காரியம் இந்த காலத்தில் நடக்கிறது. ஆனபடினால அருமையானவர்கள், சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், கவனியுங்கள். அதாவது உள்ளத்தில் உண்டாகிற போராட்டங்களை கவனியுங்கள். அதை விட்டுவிட வேண்டுமானால் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் இந்த புனித வாழ்க்கை செய்யலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் ஒருபோதும் இந்த பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைக்க மாட்டார்கள். அவர்கள் தேவன் வைத்திருக்கிற நன்மையானவைகளை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும் முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்தில் இருந்து விடுதலையாக்கினார். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கிவிட்டார். அவர்கள் கானானுக்கு நேராக வழி நடக்கிறார்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வழிநடத்த ஒரு தலைவனை கொடுத்திருக்கிறார். அவரை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இந்த கானான் பயணம் செய்தாலும் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? மாம்ச இச்சை உள்ளத்தில் இருந்தது. அந்த எகிப்தில் உள்ள எகிப்தை நினைத்து, எகிப்தில் அதாவது மாம்சத்தை அனுபவித்தோமே, இப்பொழுது இல்லையே இந்த காட்டில் என்று அந்த எகிப்தில் உள்ள அந்த மாம்ச சாப்பிட்ட அந்த இச்சை அவர்களுக்குள்ளே இருந்து பயணத்தில் அது போராட்டத்தை உண்டாக்கி கொண்டே இருந்தது. அவர்கள் பயணப்பட்டு போய்கொண்டு இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் அந்த போராட்டம் காணப்பட்டது. அவர்கள் மாம்சம் வேணும் என்று மோசையோடு போராடினார்கள், ரொம்ப போராடினார்கள். மோசையும் ஆண்டவரிடத்தில் முறையிட்டார். முறையிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? அதாவது இந்த ஜனங்கள் நான் பெற்றேனா, எனக்கு இந்த பாடுகள் என்னத்திற்கு என்று சொன்னது மாத்திரமல்ல, அதாவது 6 லட்சம் காலாட்கள், அதாவது இன்னும் ஏராளமானவர்கள், லட்சக்கணக்கான பேர் இடத்தில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று கேட்டபோது அவர்களுக்கு மாம்சம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவன் அதை செய்தார். அவர்கள் அதை அனுபவித்த போதிலும் இச்சையை விடவில்லை. சங்கீதம் 78:30-31 வசனங்களை வாசிக்கும் போது இப்படி பார்க்கிறோம். அவர்கள் கேட்டதை தேவன் கொடுத்திருந்தோம். சிலருக்கு மாம்ச போராட்டங்கள் வந்துடும். ஆண்டவர் அதற்குரிய ஏற்பாடு பண்ணி அதற்கொண்டு இணைத்து கொடுப்பார். ஆனாலும் அவர்கள் இச்சை விட மாட்டார்கள். குடும்பஸ்தனாக இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை. அவனுக்கு இந்த வாலிப பிராயத்தில் அந்த மாம்சம் வேணுங்கிற ஒரு எண்ணம், அது ஒரு போராட்டம் அவனுக்கு உண்டாகிறது. கர்த்தர் கொடுக்கிறார், நியாயமானதா கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட பிறகும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன, அந்த உள்ளத்தில் உள்ள இச்சை, அந்த இச்சை தீரவில்லை. அது உள்ளத்தில் அவனுக்குள்ளே இருக்கிறது என்று நாம் காணுகிறோம். வாசிப்போம். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலின் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் மாம்சம் கேட்டார்கள். மாம்சம் என்றால் என்ன? எவ்வளவு மாம்சம் அவ்வளவும் கொடுத்தார். என்ன அலப்பற தீரணுமோ அவ்வளவுக்கும் கொடுத்தார். தேவனுக்கு மகிமை. கூடாரத்தை சுற்றி, அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் 1 மைல் தூரம், அதாவது அவைகள் குவியத்தக்கதாக பூமியிலிருந்து 2 மணி உயரம் உயர்ந்து கிடக்கும்படியாக அவ்வளவு கொடுத்தார். மக்கள் வாரி அள்ளி குவியலாக குவித்தாங்க. மாம்சத்தின் மேலுள்ள இச்சை,
அவர்களை விடவில்லை. என்ன அருமையான உணவு அவர்களுக்கு கொடுத்தார் பாருங்க. ஆண்டவராய் தேவர்களை சும்மா வைக்கவில்லையே, அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடுகிற அந்த அருமையான அப்பத்தை தினமும் காலையில் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டவர்களுக்கு மாம்ச இச்சை அவர்களுக்குள்ளே இருந்து போகவில்லையே, அது எகிப்தில் உள்ள அந்த இச்சை அதை விடவில்லையே. தேவனுக்கு மகிமை. அவர்கள் சாப்பிட்டார்கள். மூக்குவழியே வர முடியாது, வாய்வழியே வர முடியாது. அந்த மாம்ச இச்சை அங்கே அவ்வளவு அலங்கோலமாக அவர்களை பண்ணினது என்று நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கேட்டுக்கொள்ளுங்க. இச்சை என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்லியிருந்தார், அதை பார்க்காதே, புசிக்காதே, சாப்பிடாதே, விரும்பாதே சொல்லியிருந்தார். செய்த உடனே, அதை பார்த்த உடனே தேவனுடைய கட்டளையை மீறி சாத்தானுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து, அதாவது மீறி எட்டி பார்த்தார். உடனே இந்த காந்த சக்தி மாறி இழுக்க ஆரம்பித்து விட்டது. தேவனுடைய வல்லமை அகற்றிவிட்டு அவர்கள் அங்கே சென்றார்கள். அங்கே அது பார்ப்பதற்கு அழகு, புசிப்பதற்கு இச்சைக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு பறித்தால் புசித்தால் தன்னோடு போகவில்லை, கணவனுக்கும் கொடுத்து இருவரும் அதாவது மகிமை இழந்து போய்விட்டார்கள் என்று நாம் காணுகிறோம். கீழ்ப்படியாமையில் ஏற்படுகிற காரியம் என்ன இப்போ தெரியாது மக்களுக்கு. அநேகர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக ஆவிக்குரிய மக்களும் புலம்புகின்றார்கள். தேவனுக்கு மகிமை. வேதம் வாசிக்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், ஆனால் எனக்குள்ள ஒரு மிஞ்சிய இச்சை என்னை ஆட்கொள்கின்றது. அதாவது நான் வேதம் வாசித்தால் அது மனம் இங்கே நிற்க மாட்டேன் என்கிறது. அது எங்கேயெல்லாம் போகுது? நான் கோயிலில் இருந்தாலும் என்னுடைய மனம் எங்கேயெல்லாம் போகுது? உள்ளே சேர்க்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் அருமையானவர்களே, இந்த நாளில் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், தேவ கட்டளை மீறிவிட்டால் ஒருவரும் பரிசுத்த ஜெபம் பண்ண மாட்டார்கள், ஒருவரும் தேவனுடைய உறவை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவ உறவு போய்விடும். தேவனுக்கு மகிமை, தேவன் கொடுத்த மகிமையின் ரட்சிப்பின் வஸ்திரம் போய்விடும். தேவனுக்கு மகிமை. அப்படினால அப்போஸ்தலனாகிய பவுல் அதாவது கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் போது அவர் இப்படி எழுதினார் பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரைக்கும் அவர் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுகிறார்கள். பந்தயத்தை பொருளை ஒருவனை பெற்றுக் கொள்வான். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? வாசிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிரமம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவது. அப்படினால உலக பிரகாரமான இந்த ஓட்ட பந்தயத்தில் அங்கிங்கும் பார்த்து அதாவது கண்டதெல்லாம் மனதில் செலுத்துவானால் அவன் அந்த ஓட்டத்தில் ஓடி முடிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. அப்படினால் ஓடுகிறவன் எல்லாம் முன்னமே பயிற்சி எடுத்து அதற்காக சரீரத்தை எல்லாம் பக்குவப்படுத்தி வைத்து தான் அங்கே ஓடுகின்றான். அதே மாதிரி அதாவது நீங்களும் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? அதாவது உங்களுக்கு இருக்க வேண்டிய காரியம் என்ன? இச்சை அடக்கம். இச்சை உண்டு. மனிதனாய் பிறந்தவனுக்கு அந்த இயற்கையாகவே ஒரு இச்சை வரும். அதை அடக்கணும், அடக்கி கீழ்ப்படுத்தணும். அதை கீழ்ப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு மகிமை. அடுத்து கர்த்தரோடு உள்ள ஐக்கியம், அந்த உறவு மனிதனுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் அவன் கண்ணை மூடினவுடனே தியான நிலைக்கு போவான். கண்ணை மூடியவுடனே தேவ பிரசன்னத்தை காண்பான். அவனுக்கு கண்ணை மூடியவுடனே தேவனுடைய உறவு மெல்லிய சத்தம் அவனுக்கு உண்டாகும். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறவராயிருப்பார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. என்ன சொல்லுகிறார்கள் இன்றைக்கு? அதாவது அப்படி அல்ல, அதாவது அன்று ஆதியில் தான் அப்படி இருந்தது, இப்பொழுது கர்த்தர் மௌனமாக இருக்கிறார், இப்பொழுது கர்த்தர் ஒன்று பேச மாட்டார், இப்பொழுது ஒன்று கிரியை செய்ய மாட்டார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்லுகின்றேன், ஆண்டவர் அதாவது இது கடைசி காலம், நம்முடைய வல்லமையான கிரியை நடப்பிக்க அவர் குமரிக்கொண்டிருக்கின்றார். அவர் தம்முடைய வழியிலே நடக்கிறவர்களை ஆட்கொள்ள விரும்புகின்றார். அப்படினால் அன்பானவர்கள்,
அன்பானவர்களே, அவர் அப்படி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிகிறது என்றால் தங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய காரியம் என்ன என்பதை உணருங்கள். உணர்ந்து அதை சரி பண்ணி கொண்டு இந்த தெய்வீக நிலை அடைய வேண்டும். அப்படியால் ஆதியிலே தேவ வார்த்தையை மீறிய அந்த ஆதி மனித அந்த குடும்பத்தில் என்ன நடந்தது என்றால், இச்சை உள்ளே பிரவேசித்து விட்டது. உள்ளே பிரவேசத்துடனே சிந்தனைகள் தாறுமாறாக ஆரம்பித்தது. அதற்கு அவர்கள் கணவன் மனைவியுமாகத்தான் இருந்தார்கள், தெய்வ பிறவியாக இருந்தார்கள். அப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். தேவனுக்கு மகிமை. இப்பொழுதோ தாறுமாறான எண்ணங்கள் வருகிறது. இது என்ன? கர்த்தருடைய சொல்லை மீறுவது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமை போயிட்டு தங்களை நிர்வாணிகள் என்று மாம்சம் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. மாம்சத்தை விரும்பினார்கள், மாம்சம் வெளிப்பட ஆரம்பித்தது. தேவனுக்கு மகிமை ஒழிக்க ஆரம்பித்தார்கள். தேவனுக்கு மகிமை, தேவன் கொடுத்த மகிமை, தேவன் கொடுத்த அருமையான பாதுகாப்பை எடுத்துவிட்டு வெளியே அனுப்பி பாடுபட்டு உழைத்து சாப்பிடுங்க விட்டு விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை எந்நிலையில் வைத்திருக்கிறார் என்கிறது சரியாய் உணர்கிறவர்கள் தேவன் சொல்லுகிற தெய்வீக சொல்லுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவார்கள். அதுதான் மனிதன் செய்ய வேண்டிய காரியம். பெரிய காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரோ, என்ன சொல்லுகின்றாரோ, அதாவது நம்மை பற்றி தான் கர்த்தர் என்ன சொல்லுகின்றாரோ, தனிப்பட்ட ஆட்களுக்கும் தேவனுடைய சுத்தம் ஒன்று உண்டு. அப்படினால அதை அறிந்து அந்த பிரகாரம் நடப்பார்கள். ஆனால் அவருடைய கால்கள் வழுகாதபடி, சறுக்காதபடி அவர்கள் நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். தீமோத்தேயு எழுதுகிறார் பாருங்க, 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் படித்து பார்ப்போம். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதில் இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. பார்த்ததில்லை, நம்முடைய குடும்பத்திலே ஊரிலே பலரையோ பார்த்திருக்கிற ஒருவரும் கொண்டு வந்ததாகவும் இல்லை, கொண்டு போனதாகவும் தெரியவில்லை. அப்படிதான் போயிருக்காங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பணாசை வந்துவிட்டால் என்ன ஆகுது? அங்கே மதிகேடு வந்துடுது. அவர்கள் எல்லா விதமான தீமைக்குட்பட்டு, இச்சையும் அவர்களுக்கு உள்ளே புகுந்து விடுகின்றது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். படிக்கும் போது அநேகர் இதை இச்சித்தவர்கள் தடுமாடி விழவில்லை. எப்படி விழுந்தாங்க? வழுக்கி விழுந்தார்கள். வழுக்கு அது பிடிக்க முடியாது. தடுமாட்ட கூட எதை பிடிச்சிட்டு நின்றுக்கலாம். ஆனால் வழுகிட்டுன்னா அப்படியே கொண்டு போயிடும். அப்புறம் கால் ஊன முடியாது. அப்படி போல அநேகர் வழுகி போனார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி இதை சம்பாதிக்க விரும்பு என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, கேளுங்கள். நாம் உணவு உடுக்கவும் தேவன் தந்திருக்கிறாரா? நாளை தினம் கர்த்தருடையது. ஆனபடினால் நாளை தினம் நம்மை பற்றி போட மாட்டார், விடமாட்டார். கடைசி வரைக்கும் கூட இருக்கிற வழக்கர் இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததிகளுக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும், நம்முடைய குரூப்புக்கும், நம்முடைய கூட்டத்திற்கும் எல்லாருக்கும் சேர்த்து வாக்கர்கள் இருக்கின்றார். ஆனபடினால இன்றைக்கு உணவு உடுக்கம் இருக்கிறதா? போதும் என்கிற நிலையில் உணவு ஒடுக்கம் இருக்கிறது போதும் என்ற நிலையில் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் நான் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, எனவே ஒன்று கொண்டு போகிறதும் இல்லை என்று அவர் சொல்கிறார். அநேகர் ஐஸ்வர்யவர்களாக விடும் என்று திடீர் அவர்களுக்குள் ஒரு போராட்டம், இதை கொண்டு ஒரு சத்துரு என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பணம் சம்பாதிக்கணும், சம்பாதித்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆசை வந்துவிட்டால் அவன் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவான். தாறுமாறாக குறுக்குழியில் எந்த நிலையில் பணம் சேர்க்கலாம்,
என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்துவிட ஆரம்பிக்கும். அநேகர் இந்த விசுவாச பாதையில் வந்தவர்கள் குறிக்கப்பட்ட காலம் வரும்போது அவர்களுக்குள்ளே இந்த போராட்டம் சத்துரு கொண்டு வருகிறான். கொண்டு வந்து அதாவது நீ எப்படி செய்யலாம், அப்படியே பிளான் கொடுப்போம், அதுக்குரிய ஆட்களை அனுப்புவோம், அதுக்குரிய வழிமுறைகளை சொல்லி தருவார்கள். எத்தனை பேர் லட்சக்கணக்காக இழந்துவிட்டு சொத்து சுகங்களை இழந்துவிட்டு ஓட்டாண்டியாக இருக்கிறது நமக்கு தெரியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பண ஆசை, ஆசை உழைத்து சம்பாதித்து நம்ம பணம் சேர்க்கலாம், ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த ஆசை இருக்கிறதுல இச்சை, பணத்தின் மேலுள்ள இச்சை, அந்த இச்சையை சத்துரு கொடுத்து அவள் என்ன செய்கிறான், விசுவாசத்தை விட்டு வழுகி போக செய்கிறான். அநேகர் தங்களை உருவ குத்தி கொண்டார்கள், இதை சமாதானத்தை இழந்து போய்விட்டார்கள். இதை செய்வதற்கு சத்துரு கவனமாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை மேலே இந்த காரியத்தை குறித்து நோக்கமாக இருக்கின்றான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, நாம் அதாவது இந்த உலகத்தில் ரட்சிப்பை பெற்றுவிட்டோமா, உலகத்தை நான் விடவில்லையா, அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது எகிப்தை விட்டுவிட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி வெளியே தான் வந்தாங்க. எகிப்தினுடைய எண்ணம் அவர்களுக்கு மாறவில்லை. அந்த உலக ஆசை அவர்களுக்குள்ளே தான் இருந்தது. அதோடு தான் வழி நடந்தார்கள். ஆனபடினால் அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் போய் சேரவில்லை என்று நாம் காணுகிறோம். ஆதி மனிதனுக்கு கொடுத்த ஆலோசனை, அதாவது நான் சொல்லுகிற சொல்லை நீ மீறிவிட்டால் சாகவே சாவாய் என்று சொன்னார். அது கடைசுரைக்குள்ள மனிதனுக்கும் அந்த வார்த்தையை அது தேவன் சொன்னவைகளே, அது அப்படியே பலிதமாகும் என்பது உண்மை. அதை யாரும் மாற்ற முடியாது. அப்படினாலே கர்த்தருடைய சொல்லுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. கர்த்தருடைய சொல்லின்படி ஒரு நடந்தால் பச்சை தண்ணீரும் ரசமாக மாறிவிடும், அவனுடைய ரோகங்கள் மாறிவிடும், மரித்தவன் உயிரோடு எழும்பி விடுவான். ஆனால் அவர் சொல்லதை செய்யணும். அந்த அற்புதம் நடந்த இடங்களெல்லாம் நான் பார்க்கும்போது தண்ணீரை கொண்டு விடுங்க, கோரி கொண்டு கொடுங்க என்று சொன்னால் அதை செய்யணும். அப்படியே செய்யும்போது அது ரசமாக. லாசர் வெளியே வரணுமா, கல்லை புரட்டுங்க. அவருக்கு வல்லமை இல்லையா, சொன்ன தூக்கி போட்டுட்டு அதை வெளியே வந்துட முடியுமே? இல்லை. அவர் சொல்கிறார். அவர் அங்கே தம்முடைய கிரியை நடப்பிப்பதற்கு முன்பு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆதி மனிதனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தார். அவருக்கு அவனை பற்றி அவர் இன்னும் திட்டங்கள் வைத்திருக்கலாம், அவனை உயர்த்த, அவனை மேன்மைப்படுத்த அவர் திட்டம் வைத்திருக்கலாம். அவருடைய வார்த்தையை அவன் மீறினால் இருந்ததும் போய்விட்டது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடந்து போகும்போது வழியிலே முழுகி ஞானஸ்தானம் பெற்றார்கள். தேவனுடைய ஞான போஜனத்தை சாப்பிட்டார்கள், தண்ணீரை குடித்தார்கள். அந்த பெரிதான மேலான அனுபவத்தை பெற்றிருந்த போதிலும் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்து விட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:6-7 வாசிக்கலாம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மேலே இருந்து வாசித்து கொண்டு வரும்போது அவர்களை பற்றி எழுதியிருக்கிறது. அதிலிருந்து ஒன்றிலிருந்து சில வசனங்களை படிங்க பார்ப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஞானஸ்நானம், மேகத்தில் தண்ணீர் 2 பக்கம் தண்ணீர் குவியலாக நிற்கிறது, அதற்கூடாக சென்று முழுகி ஞானஸ்நானம் பெற்றார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி நீல் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவனுக்கு மகிமை. இவைகள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அதாவது நான் எங்கேயோ போய் ஞானஸ்நானம் பெற்றேன், இப்பொழுது எங்கேயோ போய் ஆராதிக்கிறேன், எங்கேயோ போய் பரிசுத்தாய் பெற்றுக்கிட்டேன், அதாவது இப்போ நான் பழைய வழியில் எல்லாவற்றையும் உலக ஆடம்பரத்தோடு வாழுகிறேன் என்று எண்ணுகிறவர்களே கேளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவைகளெல்லாம் இருந்தாலும் அதாவது அவர்கள் இடையில் என்ன செய்தார்கள், அவர்கள் உட்கார விளையாட உலகத்தை அனுபவிக்க எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்படினால கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு இது எச்சரிப்போ திருஷ்டாந்தமாக இருக்கிறது.
அப்படினால் இந்த பந்தய சாலையில் இந்த ஆவிக்குரிய பயணத்தில் போய்கொண்டிருக்கிற அருமையான நமக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், அதாவது ஓடுகிறவர்கள் இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும். இச்சை வரும், அடக்கணும். அவைகளை அடக்கணும், கற்றை பார்த்து வைக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். அதாவது ஆண்டவர் ஏன் இந்த பழைய எகிப்தினுடைய இச்சை, பழைய வாழ்க்கை, என்னுடைய பழைய காலத்தில் நான் இந்த உலக பிரகாரமாய் வாழ்ந்த அந்த நினைவுகள், அந்த இச்சைகள், அந்த எண்ணங்கள், அந்த தரிசனங்கள், அந்த பார்வைகள் ஏன் எனக்கு வருகின்றது என்கிறதை கவனித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை பெற்று அவைகளிலிருந்து நான் விடுதலை பெறணும். தேவனுக்கு அந்த இச்சை உள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் புனித வாழ்க்கையை செய்ய முடியாது. அவன் வேதத்தை படித்தாலும் மனதில் தங்காது என்று அது வேதம் சொல்கின்றது. என்ன படித்து படித்து வரும்போது கொஞ்சம் கிரகிக்கும் போது இந்த இச்சை அதை நெருக்கிறோம். நெருக்கி ஒரு பலனும் கொடுக்க விடாமல், அது வளர்ச்சி அடைய விடாமல், இந்த முள்ளுள்ள செடியில் விதைக்கப்பட்ட விதைகள் விழுந்த இடத்துல அது முளைத்து எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி ஒன்றுக்காகாமல் அது நெருங்கி பலனற்று போய்விடும் என்று மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அந்த இச்சை என்ன செய்வான்? வாசிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றிய உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இந்த இச்சை என்கிறது இருக்கிறது அல்லவா, அது உள்ளே புகுந்துட்டுன்னு சொன்னா, அதாவது வசனம் கோயிலில் கேட்டாலும் சரி, வீட்டில் இருந்து பைபிளை படித்தாலும் சரி, எப்படி நாம் வசனத்தை தியானித்தாலும் சரி, அவைகள் உள்ளத்திலே பலன் கொடுக்காது, உள்ளத்தில் அது தங்காது, அது நமக்கு பிரயோஜனப்படாமல் போய்விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவனுக்கு நம்ம இச்சை கொள்ளாதது, அதுதான் அது சகலவற்றை அழித்து போடும், அது ஒன்றையும் பலன் கொடுக்க விடாது. கண்ணிமூடி ஜெபமணினால் ஒரு மனதை தராது, அது பலவிதமாக சிந்தனை தாறுமாறாக போக ஆரம்பிக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. காரணம், அடிப்படை இந்த இச்சை என்பது அது உள்ளே இருக்கிறபடியினால் அப்படி ஆகிறது. அதாவது ஆதியிலே கர்த்தர் மனித அந்த குடும்பத்துக்கு கொடுத்த கட்டளை, அங்கே போகாது, அந்த மரத்தை அன்றைக்கு போகாது, அந்த மரத்தை பார்க்காதே, அந்த மரத்தின் கனியை புசிக்காதே, அதை தொடாதே. விளக்கப்பட்ட ஒரு கனி, அது என்னுடைய காரியம், நீ அதை பற்றி அறிய வேண்டாம், கேட்க வேண்டாம். தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படிடும். ஏங்க வச்சாரு? அது என்ன, இது என்ன? பெரிய அறிவாளிகளாக இருக்கிற சில அறிவற்றவர்கள் இதை எப்படி சொல்லுவார்கள்? ஏன் அங்கே கொண்டு வைக்கணும்? அப்படி என்ன ஆண்டவர் கட்டளை போட்டார்? கடவுள் அவருக்கு தெரியும் ஏன் எதற்காக என்று சொல்லி. ஆனால் அந்த காலங்கள் வரும்போது அதை அனுபவிக்க கர்த்தர் அனுமதி கொடுப்பார். அதுவரைக்கும் தொடாது, அதுவரைக்கும் அதை பார்க்காது, அதுவரைக்கும் அங்கே போகாது, அதுவரைக்கும் அதோடு பேசாது என்று அவர் கட்டளையிடுவார். அப்படின்னால அவருடைய மனதில் ரகசியம் உனக்கு தெரியுமா? நீ அதை தெரிந்துதான் ஆக வேணுமா? நம்முடைய கடமை என்ன என்றால், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் சொல்கிறதை கை கொள்ளுங்கள். அப்படி செய்வீர்கள் என்றால் நமக்கு பரிசுத்த வாழ்க்கை, தூய வாழ்க்கை, தேவனுடைய ஐக்கியம் நம்மளை பெருகிக்கொண்டே இருக்கும். அவைகளை விட்டுவிட்டால் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். தோட்டத்தை விட்டே வெளியேற்றக்கூடிய சூழலாக ஆகிவிட்டது என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் இந்த பிரகாரம் செய்வீர்களாக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம், இந்த நிலையில் மறுபடியும் உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் புதுப்பித்து சுத்தரிதத்தோடு யார் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, தொழுது கொள்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதித்து அதில் சொல்லியிருக்கிற அந்த 4-5 காரியங்களையும், அந்த அனுபவத்தை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். அன்றையும் பாலித்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வதுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அதற்காக பிரயாசப்படுங்க. அந்த பிரகாரம் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரமா, அன்பரே ஸ்தோத்திரம். தேவன் விரும்பாத எதை மனிதர்கள் விரும்புகிறார்களோ அதுக்கு பேர் இச்சையாக இருக்கிற அப்படின்னா, தேவன் விரும்பாத எதையும் மனிதர்கள் விரும்பாதபடி, அவைகளை ஏறுவதற்கென்று இல்லாதபடி தேவன் என்ன நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அதையே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மக்களுக்கு கொடுத்து ஒரு கூட்ட மக்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இறைவருகைக்கு ஆயத்தப்படுத்தும் சுவாமி கிருபையாயிரம் ஆசீர்வதித்தடைகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமாம்.